வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சர்வைவல் சீரீஸ் பார்ட் 1. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோவும் கூட. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேல்டை கிரியேட் பண்ணி தேவையானது ஷோ கோஆர்டினேட்ஸு ப்ளே டேஸு ஆன் பண்ணிவிட்டு சோலோ சர்வைவல் சீரீஸ் SGRன்னு பேரை வச்சுட்டு கிரியேட் கொடுத்துட்டேன். ஸ்பான் ஆன உடனே 5 வுட்டை கலெக்ட் பண்ண போயிட்டேன். முட்டை கலெக்ட் பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா செரி பிளாசம் பயம். அது அப்புறமேட்டா கலெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு ஸ்டிக்கு, உடன் பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோனை கலெக்ட் பண்ண போயிட்டேன். தேவையான ஸ்டோன்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்னேஸுக்கும் தேவைப்படும் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெளியில் வந்தோடனே கொஞ்சம் ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிடலான்னு சொல்லிட்டு ஆக்ஸை செஞ்சுட்டேன். ஸ்டிக்கு பத்தலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கு செஞ்சுட்டேன். அப்புறம் ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்காக் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் வில்லேஜ் தேடி போகலான்னு சொல்லிட்டு கிராஃப்டிங் டேபிள் எடுத்துட்டேன். அப்படியே போகும்போது அயன் இருந்திருக்கு போல், நான் பார்க்கவே இல்லை. எடிட்டிங்லாம் நானே பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கேவ் மாட்டுச்சு. சரி, கேவுக்குள்ளே கொஞ்சோண்டு கோல் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து மைண்ட் பண்ணிக்கிட்டேன் தேவைப்படுமே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திரும்பி கோல் கண்ணில் மாட்டுச்சு. மைண்ட் பண்ணும்போது இந்த ஸ்கெலிட்டன் பை போது சும்மா இருக்க மாட்டுது. போயிட்டே இருக்கும்போது இந்த இலை கொஞ்சம் கிடச்சிது. இந்த இலையெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கினேன், ஏன்னா கோலுக்கு பதிலாக இது கொஞ்சம் யூஸ் ஆகும். அப்படியே எதிர்க்கு ஒரு ஆடு மாட்டுச்சு, அதையும் போட்டு தள்ளிட்டு திரும்ப போகும்போது ஒரு கேவ் கண்ணில் மாட்டுச்சு. சரி, இப்போதைக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் மட்டும் போக ஆரம்பிச்சிட்டேன். கண்ணில் ஒரு கவு மாட்டுச்சு, அதை போட்டு தள்ளிட்டு செரி பிளாசம் பயம் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் செரி பிளாசம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு சாம்பிளிங்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் ஒன்று தான் தந்தானுங்க. சரி, இருக்கிறத வச்சுட்டு கொஞ்சோண்டு வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வுட்டு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வுட்டு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு அப்புறம் வில்லேஜ் தேட போக ஆரம்பிச்சிட்டேன். போகிறப்ப இடையில இது மாட்டுச்சு. திரும்ப போட்டு தள்ளிட்டு கீழே இறங்கி இங்கே ஒன்று பண்ணியிருப்பேன், டைட்டாக குதிக்கலாம் சொல்லிட்டு கரெக்டாக குதிச்சிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குதிச்சுட்டு திரும்ப இந்த இலையெல்லாம் கொஞ்சம் பொறுக்கிட்டு ஃபுட் ரிசோர்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்னேஸ் ஒன்று செஞ்சுட்டு ஹங்கர் பார் ஏற்றலாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். போட்ட ஃபுட்டை கொஞ்சம் எடுத்து ஹங்கர் பார் ஏற்றலான்னு சொல்லிட்டு ஹங்கர் பார் ஏற்றின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் நைட் ஆக ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு கிராஃப்டிங் டேபிளெலாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப உடைச்சிட்டு ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வில்லேஜ் தேடி. இங்கே ஒரு ஷீப்பு மாட்டுன்னு சொல்லி போட்டு பின்னாடி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த குள்ளவாண்டு ஓடி வந்துனுக்குது சாவடிக்கிறதுக்கு. இது சாவடிச்சிடும், இதை கண்ணில் மாட்டினா அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு ஷீப் இருந்துச்சு. அதையும் போட்டு தள்ளிட்டு ட்ராவல் பண்ணினே இருக்கும்போது என்னடா லைட்டாக தெரியுதுன்னு பார்த்தா விச்சி போட்டு தள்ளிடுறான் சொல்லிட்டு நான் மாட்டின்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். திடீர்னு பார்த்தா க்ரீப்பர். ஐயோயோ, ஏதோ 1.5 ஆட்டோட தப்பிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் சுகர் கேன் இருந்துச்சு, அதை வண்டி எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து மாட்டிக்கினேன். ஸ்கெலிட்டன் ஒரு அடி அடிச்சிட்டான், திரும்பி ஒரு அடி அடிச்சிட்டான். இந்த பக்கத்தில் வந்து சாம்பி சுற்று போட்டான். இப்போ ஏறவும் முடியல. 2 ஆட்டு கீழே போய் ஓடி போய் ஊந்து ஃபால் டேமேஜ் வேறு திரும்ப வாங்கிட்டு திரும்ப எப்படியோ பிளாக்கு போட்டு ஓடி தப்பிச்சு போக ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே போயிட்டு இங்கே ஒரு குகை மாரி செட்டப் போட்டு உள்ளே போயிடுவோம். நைட்டு வேறு ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி ஒரு பிளாக்கை போட்டு அடைச்சிட்டேன். அப்புறம் ஒரு டார்ச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டிக்கை வச்சு டார்ச்சு செஞ்சுட்டு வெளிச்சமே இல்லை சொல்லிட்டு வச்சுட்டு வெளியில் எவனாச்சும் இருக்கானுங்களா சொல்லி பார்த்தேன். வெளியில் எவனும் இல்லை. இப்போதைக்கு ஃபுட் ரிசோர்ஸ் தேவைப்படுது. அப்படியே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டுட்டு சங்கு பேஸுக்கு போயிட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் தான் இருக்கிற மாரி காமிச்சிது. சரி, இருக்கிறத எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டேன். பின்னாடி வேறு 2 பேர் துரத்தின்னு வராங்க. இங்கே போயிட்டு சுகர் கேன் நாங்கள் உடைப்பேன், ஆனால் கலெக்ட் பண்ண மறந்துடுவேன். திரும்ப போகும்போது இந்த ஸ்கெலிட்டன் பைப்பில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது சன்செட் வேறு ஆரம்பிச்சிச்சு. அப்படியே சன்செட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சுற்றி உள்ளே இருந்துச்சு, ஒரு ஆடாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒன்றா போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டேன். போட்டு தள்ளிட்டு இந்த மலை மேலே போய் ஏறி பார்த்தா இங்கே தான் வில்லேஜ் வந்துட்டோம். அப்புறம் என்ன, போயிட்டு அயன் குழம்பு போய் சண்டை இழுத்தேன் ஆடான்னு சொல்லிட்டு. இங்கே போயிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு பிளாக் போட்டு அது பக்கத்தில் இன்னொரு பிளாக் போட்டு இங்கே 2 தடவை போட ட்ரை பண்ண என்னால் போட முடியாது. அப்படியே அந்த ஒரு பிளாக் மேலே ஏறி என்னை அடிச்சிட்டாங்க. ஆட்டு வேற இல்லை. ஓடி போயிட்டு 4 பிளாக்கை போட ஆரம்பிச்சிட்டேன் கடகடன்னு. சில நேரத்தில் 4 பிளாக் போட்டால் கூட அடிப்பானுங்க பக்ராக்கில். ரீஸ்பான் வேற வைக்கல சொல்லிட்டு பயத்துலேயே அடிச்சிடுங்கன்னு அப்படியே ஓடி போய் இந்த அயன் வண்டி கலெக்ட் பண்ணிவிட்டு ரீஸ்பான் வைக்கலான்னு போனால் ரூயண்ட் போர்ட்டலு. சரி, போயிட்டு ஒரு ரீஸ்பானை போட்டு ரூயண்ட் போர்ட்டல் பக்கத்தில் போனால் உள்ளே ஒரு கேவு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி, செஸ்ட் உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா கோல்டன் ஆப்பிள். பரவாயில்ல.
அப்புறம் இங்கேட்ஸ் கொடுத்துருந்தானுங்க 12 இங்கேட்ஸு, ஒரு ஃபில்டன் ஸ்டீலு, 3 அப்சீடன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூயண்ட் போட்டில் சுற்றி பார்த்தேன். 3 அப்சீடன் வச்சு இப்பயே நெதருக்கு போயிடலாம் போல். அடுத்த வீடியோவில் போகலாமா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கிராஃப்டிங் டேபிளில் அப்படியே ஒரு பெட்டு செஞ்சுட்டேன். பெட்டு செஞ்சுட்டு ரீஸ் பண்ண ஒன்று போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் கேவை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். டார்ச்செல்லாம் வச்சுருக்கும் போது இந்த ஸ்கெல்டன் பைபிளில் 2 ஆட்டுக்கு வர வச்சிட்டான். திரும்பி எகுறும் போது 1.5 ஆட்டுக்கு வர வச்சிட்டான். ஓடி போயிட்டு கொஞ்சோண்டு இந்த கேரட்டில் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஸ்கெல்டன் சோழியை முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஸ்கெல்டனை போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அயன் இருந்துச்சு கீழே போயிட்டு பத்தினா போல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு மொத்தம் ஒரு 5 அயன் இருந்திருக்கும். எடுத்துகிட்டு அப்புறம் கோல் கொஞ்சம் இருந்துச்சு, அது ஒன்றும் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் அயன் ஃபார்ம் கட்டி மைனிங் போகலாமா இல்லைன்னா நெதருக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போயிட்டே இருக்கும்போது இந்த கீப்பர் பைப்பில் அதை கண்டுக்காமல் நான் உடனே வெளில வந்துட்டேன். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் அயன் ஃபார்ம் கட்டலாமா இல்லை நெதருக்கு போகலாமான்னு சொல்லுங்கள்.